ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்பவே ஒரு அசத்தலான கேம் பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான கேம் இது. நம்ம வைஷாலி வர்சஸ் திவ்யா விளையாண்ட கேமு. ஆக்சுவலா இந்த கேம் வந்து நம்ம முன்னாடியே போட்டிருக்க வேண்டியது போடல. நானும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த கேம வந்து ஆக்சுவலா நான் வந்து அனலைஸ் பண்ணல முன்னாடி. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நேத்து நம்ம வீடியோஸ்க்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தேன். ஸோ இதுக்கப்புறமாவும் நம்ம வீடியோஸ் ரொம்பவே லென்த்தா போகாம, நான் முடிஞ்ச வரைக்குமே முயற்சி பண்றேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நீங்க இந்த மாரி ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல குடுக்குறது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா, அதுக்கேத்த மாரி நான் அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்ட நானும் நம்ம சேனலுக்கு பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோ குடுக்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து வைஷாலி ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வைஷாலி வந்து நைட் F3 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ரெட்டி ஓப்பனிங். இப்ப திவ்யா வந்து D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இப்ப B3 வந்து ப்ளே பண்றாங்க வைஷாலி. ஸோ பிஷப்ப வந்து ஃபேன்கெட்டோ பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப நைட் F6 இப்ப பிஷப் B2. இந்த இடத்துல இப்ப E6 ப்ளே பண்ணி சென்டர் பான வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப C4 வந்து ப்ளே பண்றாங்க. இந்த இடத்துல பான் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபுல்லா ஒரு லேடர் மாரி இருக்கு. இந்த இடத்துல பிளாக்கால பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஒயிட்டோட சென்டர் பான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாங்க. பிஷப் D6. ஸோ பிஷப் D6க்கு அப்புறமா இப்ப G3. ஸோ இந்த இடத்துலயும் பிஷப் வந்து ஃபியான்கெட்டோ பண்ண போறாங்க. இப்ப கேசல் பண்ணிக்கிறாங்க திவ்யா. இப்ப பிஷப் வந்து ஃபியான்கெட்டோ பண்ணிக்கிறாங்க. ஸோ வைஷாலி பார்த்தீங்கன்னா, டபுள் ஃபியான்கெட்டோ பண்றாங்க. அவங்க 2 பிஷப்புமே. இப்ப வந்து C6 வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ இப்ப பிளாக்குடைய பான் ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தாலுமே, பிளாக்குக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த இடத்துல இப்ப வைஷாலியும் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இப்ப நைட் பி D7. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இப்ப டெவலப்மெண்ட்ட நோக்கி போறாங்க. இப்ப வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, சென்டர் பான வந்து புஷ் பண்றாங்க. D4. D4க்கு அப்புறமா A5 வந்து பிரஸ் பண்றாங்க திவ்யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து A4ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல சப்போஸ் வைஷாலி இந்த பான வந்து புஷ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பான் ஸ்ட்ரக்சர குளோஸ் பண்றதுக்காக, சிம்பிளா பிஷப் வந்து E7ல போட்டுறலாம். இப்ப இந்த பானுக்கு பாருங்க, நைட் அண்ட் பிஷப் மூலியமா அட்டாக். நெக்ஸ்ட் நம்ம பி பானையும் புஷ் பண்ணி இந்த பானுக்கு வந்து கொடசல் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த பான வந்து புஷ் பண்ணல. வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, நேச்சுரலா அவங்களுடைய நைட்ட C3ல போட்டு, நெக்ஸ்ட் இந்த ஒரு A4 மூவையும் வந்து ஸ்டாப் பண்றாங்க. இப்ப வந்து இந்த ஒரு நைட்ட சென்டர் ஆஃப் த போர்ட்ல போட்டு, இந்த நைட்ட வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க திவ்யா. ஸோ இந்த இடத்துல நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப பான் டேக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா, நைட் எடுத்துட்டு போயிட்டு E5 ஸ்கொயர்ல போடுறாங்க வைஷாலி. ஸோ இந்த இடத்துல நைட் E5க்கு அப்புறமா பாருங்க, E4ல இருக்கிற பானுக்கு வந்து ஆபத்து. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளாக் வந்து நெனச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இந்த பிஷப்க்கும் அட்டாக்கு. இப்ப பிளாக்குக்கு இந்த பானும் போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பிஷப்ப நீங்க காப்பாத்துனதுக்கு அப்புறமா. ஸோ இந்த ஒரு ரீசனால நைட் இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பான சேஃப்கார்ட் பண்றதுக்காக பிளாக் என்ன பண்றாங்கன்னா, F5 வந்து ப்ளே பண்றாங்க. ஸோ F5 மூலியமா இந்த பான வந்து சேஃப்கார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, F4 வந்து புஷ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல F4 புஷ் பண்றதுக்கு பதிலா, F3 வந்து ஒரு நல்ல மூவா இருந்திருக்கும். இந்த இடத்துல ஒண்ணு பிளாக் வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணணும். அப்படி இல்லன்னா இந்த பான வந்து ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணணும். பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலும் பிஷப் டெக்ஸ் பானு. ஸோ இந்த ஒரு டயகனல் வந்து ஒயிட்டுடைய இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்க்கு ஆக்டிவா இருக்கும். அப்படி இல்லையா இந்த பான நீங்க ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணாலும் சிம்பிளா ஒயிட்டும் இந்த பான வந்து ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டயகனல் வந்து இந்த ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே இந்த இடத்துல வந்து வைஷாலி வந்து டைரக்ட்டாவே F4 ப்ளே பண்ணதுனால, பிளாக் இந்த பான வந்து புஷ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு பிஷப் வந்து இங்க ஃபுல்லா கட் ஆயிடுச்சு பிஷப்புடைய ஸ்கோப். பட் எனிவே F4க்கு அப்புறமா சிம்பிளா வந்து இந்த ஒரு நைட்ட வந்து F6க்கு கொண்டு வராங்க. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கணும். இந்த நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து இந்த ஒரு பான வச்சு ஒயிட் எடுக்குறாங்கன்னா, இப்ப பிஷப் மூலியமா நம்ம ஒரு செக் குடுக்கலாம். நெக்ஸ்ட் பிளாக் உடைய பிளான் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து B5 புஷ் பண்ணி இந்த பிஷப்ப A6க்கு கொண்டு வரலாம். இதே நீங்க வந்து இந்த நைட்ட இந்த பான வச்சு எடுத்தாலும், நம்ம வந்து பிஷப் E7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, திரும்ப B5 ப்ளே பண்ணி பிஷப்ப வந்து A6க்கு கொண்டு வரது தான் பிளாக் உடைய பிளானா இருந்திருக்கும். இப்ப இந்த ஒரு நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம நைட் எடுத்துட்டு வந்து F6ல போட்டதுனால, இப்ப டைரக்ட்டா உங்களால B5 ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா, இந்த ஒரு C6 பானுக்கு வந்து இந்த நைட் மூலியமா அட்டாக். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒயிட் உடைய இந்த நைட் வந்து ரொம்ப டேஞ்சரு. இந்த ஒரு நைட்ட பிளாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். ஸோ இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இந்த ஒரு பான வந்து புஷ் பண்ணிக்கிறாங்க. பான புஷ் பண்ணி, இந்த ஒரு பேஸ் பான் மூலியமா இந்த 2 பானுக்கும் வந்து ஒரு சப்போர்ட் தராங்க வைஷாலி. இப்ப பிளாக் என்ன பண்றாங்கன்னா, குயின் எடுத்துட்டு வந்து E8ல போடுறாங்க. ஸோ இந்த பானுக்கு வந்து சப்போர்ட் தராங்க. இப்ப B5 வந்து பிரிப்பேர் பண்றாங்க. நெக்ஸ்ட் பிஷப்பும் வந்து இந்த ஒரு A6க்கு வருவார். ஸோ இந்த பிஷப் A6க்கு வந்தார்னா, இந்த பிஷப்க்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். பிளஸ் நெக்ஸ்ட் ஹெவி பீசஸையும் பார்த்தீங்கன்னா, பிளாக் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த இடத்துல இந்த கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, H3 வந்து இந்த இடத்துல வைஷாலி ப்ளே பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல பான்ஸ வந்து புஷ் பண்ண முயற்சி பண்றாங்க. இப்போ வந்து B5. ஸோ B5க்கு அப்புறமா பாருங்க, நெக்ஸ்ட் இந்த பிஷப்பும் வந்து வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு.
இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பானெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. ஒயிட்டோடைய பான் ஸ்ட்ரக்சர நம்மளே பிரேக் பண்ணக்கூடாது. அதனால இந்த இடத்துல வைஷாலி ரூக் எஃப்2 ப்ளே பண்றாங்க. ஸோ ரூக் எஃப்2 மூலியமா ரூக் வந்து இந்த சி2 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் இந்த ஏல இருக்கிற ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சி1 ஸ்கொயருக்கு வந்தாங்கன்னா, ஒயிட்டுக்கு ஒரு நல்ல ரூக் பேட்டரி ஃபார்ம் ஆகலாம். இப்ப வந்து பிஷப் ஏ6 ஸோ திவ்யா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிளான் படி பிஷப் ஏ6 ப்ளே பண்ணி, இந்த பானுக்கு வந்து 2 அட்டாக் இருக்கு இப்ப. அதனால இந்த இடத்துல வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, ரூக் சி1 ப்ளே பண்ணி இத அப்படியே டிஃபெண்ட் பண்றாங்க. இந்த பான எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இந்த இடத்துல இப்ப பி டேக்ஸ் சி4 ஸோ இந்த ஒரு பான எடுத்துக்கிறாங்க. இப்ப வந்து ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, நீங்க வந்து இந்த ஒரு பான வச்சு எடுப்பீங்களா? அப்படி இல்லன்னா நைட்ட வச்சு இந்த பான எடுப்பீங்களா? ஸோ பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணா, இந்த இடத்துல ஏ பான் அண்ட் பி பானோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நம்ப பிரேக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு நைட் எடுத்துட்டு நம்ம இந்த ஒரு பிஷப் அட்டாக் பண்ணலான்னு நினைப்பாங்க. பட் இந்த இடத்துல சிம்பிளா பிஷப் E7 ப்ளே பண்ணதுக்கப்புறமா, பிளாக் வந்து அவருடைய நைட்ட சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வந்துடலாம். நைட் D5 வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த நைட் வந்து இப்ப சூப்பர் ஆக்டிவா ஆயிடுவாரு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால நம்ம இந்த நைட்ட வச்சு இந்த C4 பான எடுக்கக்கூடாது. ஸோ வைஷாலியும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த பி பான வச்சு தான் இந்த பான வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு D5 ஸ்கொயருக்கும் நைட் வராதபடிக்கு இந்த பான் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்துலருந்து இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இந்த இடத்துல நைட் D7 ப்ளே பண்றாங்க திவ்யா. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்அக்யூரசி. ஸோ நைட் D7 மூலியமா இந்த ஒரு C6 பான் வந்து ஃபால் ஆகுது. ஸோ இந்த ஒரு C6 பான் ஃபால் ஆகுறது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய காம்பன்சேஷன் என்ன அவங்க பிளான் பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல நெக்ஸ்ட் நைட் எடுத்துட்டு வந்து B6ல போட்டோம்னா, இப்ப ஒயிட்டோடைய நைட்டுக்கு அட்டாக்கு. இப்ப ஒயிட் வந்து இந்த பான புஷ் பண்ணி நைட்ட சேஃப்கார்ட் பண்ணா, இப்ப பிளாக் வந்து நைட் டேக் C4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப ஒயிட்டோடைய சென்டர் பான்ஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து மேபி கால்குலேட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இடத்துல இன்னொரு ஒரு அழகான சீக்வென்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்ணலாம். ரூக் டேக்ஸ் நைட்டு, பிஷப் டேக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா நம்ம குயின் D4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் D4 மூலியமா பாருங்க, இந்த ஒரு பிஷப்க்கும் அட்டாக்கு நம்ம செக்மேட்டும் த்ரெட்டன் பண்றோம். ஸோ இது மூலியமா நம்ம பிஷப்ப வந்து வின் பண்ணிடலாம். ஒரு ரூக்குக்கு நம்ம 2 பீஸ எடுத்த மாரி கணக்கு. ஸோ மெட்டீரியல் அட்வான்டேஜும் நல்லா இருக்கும். ஒயிட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த ஒரு சீக்வென்ஸ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு ரீசனால உங்களால நைட் டெக்ஸ் பான் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே, திரும்ப குயின் D4 இப்ப இந்த நைட்டுக்கும் அட்டாக்கு, இப்ப நம்ம இந்த இடத்துல செக்மேட்டும் த்ரெட்டன் பண்றோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒயிட்டுக்கு தான் வின்னிங் ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தத்தில இந்த ஒரு ரீசன்னால உங்களால நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு B6 ஸ்கொயருக்கு இப்ப போட முடியாது. ஸோ இத வந்து இப்ப பார்த்துடுறாங்க. பட் இப்ப பார்த்தது வந்து டூ லேட். ஏன்னா இந்த ஒரு C6 பான் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, நைட்ட B6ல போடாம ரூக்க வந்து மூவ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ரூக்க ஆக்டிவா திவ்யா மூவ் பண்றாங்க. இந்த இடத்துல இப்ப இந்த ஒரு சென்டர் பான புஷ் பண்றாங்க வைஷாலி. ஸோ இந்த ஒரு சென்டர் பானுடைய பவர பாருங்க. உங்களால இந்த பான எடுக்க முடியாது. பான் எடுத்துட்டீங்கன்னா, குயின் டேக்ஸ் பான் செக்கோட வரும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிஷப்பையும் வின் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதில இருக்கிற முக்கியமான விஷயம். அதனால இந்த ஒரு பான எடுக்க முடியாது. ஸோ இப்ப திவ்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய நைட்ட சென்டர் ஆஃப் த போர்ட்ல கொண்டு வராங்க. நைட் C5 ஸோ நைட் C5 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, ஸ்டில் இந்த ஒரு டயகனல் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க. நம்ம குயினையும் இங்க எடுத்துட்டு வந்து செக்மேட்டும் த்ரெட்டன் பண்ணலாம். இந்த இடத்துல இப்ப வந்து குயின் D4 ப்ளே பண்ணி ஒரு செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றாங்க வைஷாலி. ஸோ இந்த செக்மேட்ட பார்த்தீங்கன்னா, ரூக் F7 வச்சு நம்ம வந்து தடுக்கலாம். பட் திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரூக் F6 ப்ளே பண்ணி பிளாக் பண்றாங்க அப்படியே இந்த செக்மேட்ட. இந்த மாரி டிஃபெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா ரூக் F7 வந்து ஒரு பெட்டரான மூவா இருந்திருக்கும். ஸோ எந்த நேரத்திலயும் இந்த ஒரு 7த் ரேங்க்கையும் பார்த்தீங்கன்னா, பிளாக்கோடைய ரூக் வந்து கண்காணிச்சுட்டு இருக்கும். ஸோ டிஃபென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டா இருக்கும். நம்ம செக்மேட்டையும் அத கரெக்ட்டா டிஃபெண்ட் பண்ற மாரியும் இருக்கும். ஸோ எனிவே இப்ப ரூக் F6க்கு அப்புறமா கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் D2 ஸோ ரூக் D2 ஸோ சடனா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன இந்த ரூக் வந்து இந்த இடத்துல டபுள் ஆகுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, பட் இப்ப என்ன ரூக் D2 வந்துட்டாங்களே நீங்க யோசிக்கலாம். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த நைட் வந்து D3 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்த நைட்டுக்கு சப்போர்ட்டா இந்த ஒரு E4ல இருக்கிற பான் வந்து இருக்கிறாரு. ஸோ இந்த நைட் D3க்கு வந்துட்டாருன்னா, இந்த பிஷப்க்கு, இந்த ரூக்குக்குலாம் அட்டாக்கு. ஸோ ஒயிட்டோடைய முக்கியமான பீஸஸ்க்குலாம் அட்டாக் வரும். அதனால நைட் இங்க வந்தா ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்றதுக்கு பிரிப்பேர் பண்றாங்க. அதனால தான் ரூக் D2 இந்த இடத்துல இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிளாக் வந்து அவங்களுடைய ரூக் எடுத்துட்டு வந்து G6ல போறாங்க. ஸ்டில் இந்த ஒரு செக்மேட்ட வந்து இந்த ரூக் வந்து தடுத்துட்டு தான் இருக்காரு. பட் இந்த ரூக் G6 பார்த்தீங்கனாலும், இந்த இடத்துல இந்த மூவ தவிர்த்திருக்கலாம்னு சொல்றேன். எதனாலனா, இப்ப இந்த ஒரு பானுக்கு அட்டாக் இல்லையா? G3 பானுக்கு. நம்ம வந்து கிங்க H2ல போட்டு இந்த பான சேஃப்கார்ட் பண்ணலாம். பிளஸ் கிங்க வந்து ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு எடுத்துட்டு போறதுக்கு பிளாக்கே வந்து ஹெல்ப் பண்றாங்க ஒயிட்டுக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் D3 திவ்யா வந்து அவங்களுடைய பிளான் படி நைட் இங்க கொண்டு வராங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த பிஷப்க்கும், ரூக்குக்கும் அட்டாக் வரும். ஸோ இந்த இடத்துல இந்த கண்டிப்பா இந்த முக்கியமான நைட்ட எடுக்குறாங்க. இது வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவா மாறுது.
ஸோ ரூக் டெக்ஸ் நைட் வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். ஃபர்ஸ்ட் பிரில்லியன்சி, ஃபைனலா இன்னொரு ஒரு பிரில்லியன்சி வரும். ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ரூக்க வந்து திவ்யா எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா C5. ஸோ ரொம்பவே ஒரு ஆப்வியஸான மூவ் C5. ஸோ ஏன்னா நம்மளுக்கு பான்ஸ் ஸ்பேஸ் வந்து நெறையா இருக்கு பான்ஸ் மூலியமா. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பான வந்து ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணோம். அண்ட் இது கனெக்டட் பான்ஸாவும் இருக்கு. இப்ப இந்த ஒரு பிஷப்க்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பிஷப்ப பின்னாடிலாம் தூக்கிட்டு ஓட முடியாது. சப்போஸ் பிஷப்ப பின்னாடி போட்டு இந்த ஒரு செக்மேட்டுக்கு அடிஷனல் புரொடெக்ஷன் தரேன்னு பிளாக் பிளான் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபர்தரா இந்த பான ஃபார்வர்ட்க்கு புஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பான் டூ D7 வந்து த்ரெட்டன் பண்றோம். பான் ப்ரமோட் ஆகுற இடத்துல நைட் வந்து ஃபுல்லா சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பான் ப்ரமோஷன தடுக்க முடியாது. பான் ப்ரமோஷன நீங்க தடுக்கணும்னா, உங்களுடைய ஹெவி பீஸஸ நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல பிஷப் எல்லாம் பேக்வர்ட்க்கு கொண்டு போகல திவ்யா. திவ்யா என்ன பண்றாங்கன்னா, முக்கியமான இந்த நைட்ட வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் தராங்க. ஸோ இப்ப வந்து பான் டேக்ஸ் ரோக்கு இப்ப சடனா பாருங்க ஒயிட்டோடைய பான்ஸ் இந்த இடத்துல டபுள் ஆயிடுச்சு. இப்ப பிளாக் என்ன பண்றாங்கன்னா, பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த பான அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் சாக்க வந்து திவ்யா தராங்க. பட் இந்த இடத்துல வைஷாலிக்கு வந்து இன்னொரு ஒரு சூப்பரான சீக்வென்ஸ் இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் D7. ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பான் ப்ரமோட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. என்னதான் இந்த பிஷப் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும், நம்ம அழகா பிஷப் E5 ப்ளே பண்ணி இந்த பிஷப்ப டிஸ்டர்ப் பண்ணலாம். பின்னாடி இருக்கிற பானையும் நம்ம வந்து சப்போர்ட்க்கு கொண்டு வந்து, பானையும் நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இது மூலியமா பிளாக்கும் பார்த்தீங்கன்னா, அவருடைய மெட்டீரியல குடுக்க வேண்டியது இருக்கும். இந்த பான் ப்ரமோஷன தடுத்தா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒயிட்‌க்கு தான் வின்னிங். ஸோ இந்த ஒரு ரீசனால குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த பிஷப்பும் அட்டாக்ல இருக்கிறதுனால பிளாக் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து B8ல போட்டு இந்த பிஷப்ப சேஃப்கார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்ப இப்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. பிஷப் E5 இப்ப பிஷப் டேக்ஸ் பிஷப். ஸோ இந்த இடத்துல பான் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலும் ஒரு நல்ல மூவ் தான். பட் இந்த இடத்துல ரொம்பவே ஒரு ஸ்டைலிஷான மூவ் ப்ளே பண்றாங்க வைஷாலி. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் B1. ஸோ இந்த ஒரு ரூக் B1 மூவ் மூலியமா நம்ம வந்து இந்த ரூக்க சாக்ரிஃபைஸ் பண்றோம். பட் இந்த ரூக்க எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, குயின் E8 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ நம்ம வந்து இந்த குயின டைவர்ட் பண்ண முயற்சி பண்றோம். ஸோ ஆப்வியஸா இந்த ரூக் எடுக்க முடியாதுன்ற ரீசனால குயின் F8 ப்ளே பண்றாங்க திவ்யா. ஸோ குயின் F8 ப்ளே பண்ணதுமே இந்த இடத்துல பான் டேக்ஸ் பிஷப். இப்ப விட்ட பிஷப்ப திரும்ப எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல இப்ப சிம்பிளா இந்த பான வந்து புஷ் பண்றாங்க திவ்யா. ஸோ இந்த இடத்துல கிங்குக்கு ஒரு எஸ்கேப் ஸ்கொயர கிரியேட் பண்றாங்க. பட் சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குயின் D6. ஸோ இந்த இடத்துலயும் குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கனெக்டட் பாசர் பான்ஸ் வந்துரும். ஸோ இந்த பான்ஸையும் தடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. என்ன பண்றாங்கன்னா, சிம்பிளா குயின் எடுத்துட்டு வந்து F7 ஸ்கொயர்ல போடுறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் பிரில்லியன்சி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் B7. ஸோ ரூக் B7 மூலமா இன்னொரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் தராங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க திவ்யா. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ரூக் உங்களால எடுக்க முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, பான் டேக்ஸ் பிஷப். இந்த ஒரு பானுக்கு வந்து ஒயிட்டோடைய பிஷப் சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பான் ப்ரமோஷனே தடுக்க முடியாது. பான் ப்ரமோட் ஆகுற இடத்துல ஒயிட்டோடைய குயினும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் மூவ்ல இருந்தே திவ்யா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலா இந்த ஒரு பான்ஸ வச்சு நெறைய ஸ்பேஸ கெயின் பண்ணி, ஸோ இந்த ஒரு பான்ஸ் மூலியமாவே பார்த்தீங்கன்னா, அழகா பிளாக்கோடைய கேம்ப்குள்ள போயிட்டு வைஷாலி வந்து கேம வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒரு கேம ஜெயிச்சது மூலியமா பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் கிடைச்சது. ஸோ இந்த ஒரு ஃபிடே கேண்டிடேட்ஸ் 2026 டோர்னமென்ட்ல ஜெயிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாயிண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த ரவுண்ட் 9 பொறுத்தவரைக்குமே. ஸோ இந்த ஒரு கேம பத்தின கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய கருத்துக்கள நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல தான் நம்மளுடைய சேனல அடுத்தடுத்து நம்ம வந்து உங்களுக்காக எப்படி பெட்டரா கொண்டு வரதுன்றத அதுக்கேத்த மாரி நம்ம பண்ண முடியும். அண்ட் முக்கியமா இந்த வீடியோஸ நெறைய பேர் லைக் பண்ணி நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு நம்ம வீடியோவ கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.